வணக்கம். வேந்தரின் கண்ணுறும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு ஓராண்டுக்கு ஒத்திவைப்பு. குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சர் விளக்கம். மு.க. ஸ்டாலினை அவமதிக்கும் எண்ணம் இல்லை. முதல்வர் ஜெயலலிதா விளக்கம். திமுக செயற்குழுவில் 6 தீர்மானங்கள். சட்டப்பேரவை குழு தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு. 2016 ஆண்டுக்கான SRM தமிழ் பேராய விருதுகள் ஜூன் 30க்குள் நூல்கள் பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு ஒத்திவைப்பது தொடர்பான அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு நாடு முழுவதும் பொது நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கு தமிழகம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த எதிர்ப்பின் காரணமாக பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு ஒத்திவைக்க மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது. இந்த அவசர சட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டிருந்த நிலையில் இது பற்றி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா நேற்று நேரில் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் இந்த அவசர சட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று கையெழுத்திட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்த அவசர சட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் தனியார் மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு அவசியம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவ நுழைவுத் தேர்வு அவசர சட்டம் தொடர்பாக விளக்கம் அளித்த மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் JB நட்டா மாநில அரசுகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த ஆண்டு மட்டும் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஒத்திவைத்துள்ளோம் என தெரிவித்தார். மாநில அரசுகள் விரும்பினால் நுழைவுத் தேர்வை நடத்த அவசர சட்டத்தில் இடம் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நட்டா, எனினும் தனியார் கல்லூரிகளில் தனியாக நுழைவுத் தேர்வை நடத்த இயலாது என்றும் தெரிவித்தார். தனியார் மருத்துவ தேசிய ஒதுக்கீடு மத்திய அரசு நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்றும், மாநில ஒதுக்கீடு மாநில அரசின் மூலம் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2வது கட்ட நுழைவுத் தேர்வு திட்டமிட்டபடி வருகிற ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்த நட்டா, நுழைவுத் தேர்வை மாநில மொழிகளில் எழுத வகை செய்யப்பட்டுள்ளதாகவும், கொள்கை அளவில் மத்திய அரசு பொது நுழைவுத் தேர்வை ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். I had convened a meeting of state ministers which was attended by all party, and a consensus has arrived that NEET in principle is to be implemented and NEET in principle is to be welcomed. There are issues related to the ongoing tests by the state government which they wanted an exemption, and they also wanted that from next year the NEET should be implemented. For this year they will have an exemption. மு.க. ஸ்டாலினையோ திமுகவையோ அவமதிக்கும் எண்ணமில்லை என தமது பதவியேற்பு விழாவில் ஸ்டாலினுக்கு பின் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது பற்றி முதல்வர் ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுக்கு பின் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த பிரச்சினை பற்றி விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பதற்காக தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, விழாவில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமரும் பகுதியில் ஸ்டாலினுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். வழக்கமான மரபு வழமைப்படி ஸ்டாலினுக்கு இருக்கையை பொதுப்பணித்துறை ஒதுக்கியிருந்ததாக தெரிவித்துள்ள முதல்வர், ஒதுக்கப்பட்ட வரிசை முறை ஸ்டாலினுக்கு ஏதேனும் மனக்குறையை ஏற்படுத்தி இருக்கும் பட்சத்தில் அவரையோ அவருடைய கட்சியையோ அவமதிக்கும் எண்ணம் தமக்கில்லை என உறுதிபட தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பதவியேற்பு விழாவில் ஸ்டாலின் பங்கேற்பது பற்றி அலுவலர்கள் தனக்கு தெரிவித்திருந்தால் மரபை தளர்த்தி அவருக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்க அறிவுறுத்தி இருப்பேன் என்று கூறியுள்ள ஜெயலலிதா, மாநிலத்தின் நன்மைக்காக ஸ்டாலினும் அவருடைய கட்சியும் பணியாற்ற தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை திமுக குழு தலைவராக மு.க. ஸ்டாலினும், துணைத் தலைவராக துரைமுருகனும், கொறடாவாக சக்கரபாணியும் தேர்வு செய்யப்பட்டனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி திமுக ஆட்சியை பிடிக்காத நிலையிலும் 89 தொகுதிகளில் வெற்றியை பெற்று வலுவான எதிர்க்கட்சியாக இடம் பிடித்துள்ளது. பல்வேறு தொகுதிகளில் தோல்வி பெற்ற நிலையில் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராய்வதற்காக இன்று தலைமைச் செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது. திமுக தலைவர் மு. கருணாநிதி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் மு.க. ஸ்டாலின்,
உட்பட முக்கிய பிரமுகர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதேபோல தலைமை நிலைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் முக்கியமாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டதுடன் திருவாரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக தலைவர் கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் மருத்துவ நுழைவுத் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல தேர்தலின் போது பிடிபட்ட 570 கோடி ரூபாய்க்காக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக துரைமுருகனும், கொறடாவாக சக்கரபாணி, துணை கொறடாவாக பிச்சாண்டி ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் சிவா மற்றும் இம்ரானுடன் சையது. தமிழகத்தில் தேர்தல் முடிவடைந்து புதிய அரசு பதவியேற்ற நிலையில் சட்டப்பேரவையின் முதற்கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இதில் பேரவையின் தற்காலிக தலைவரான செம்மலை புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். வரும் ஜூன் 3ஆம் தேதி பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். 2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 134 இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. நாளை 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் 232 தொகுதிகளில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணத்தை தற்காலிக சபாநாயகரான செம்மலை செய்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் 2016 மற்றும் 17ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை கூட்டத்தொடர் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் மாரியப்பன். டெல்லியில் அவசர சேவை விமானம் ஒன்று எதிர்பாராத விதமாக தரையிறக்கப்பட்டதில் விமானத்தில் இருந்த 2 படுகாயமடைந்தனர். பீகார் மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த அவசர சேவைக்கு பயன்படுத்தப்படும் தனியார் நிறுவனத்தின் சிறிய ரக விமானம் ஒன்று இயந்திர கோளாறால் தில்லி நசப்கர் பகுதியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதில் விமானி உள்பட அதில் பயணம் செய்த 7 பேரில் 2 பேர் காயமடைந்தனர். விபத்து நடந்த பகுதிக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவசர சேவை விமானத்தில் வீரேந்திர ராய் என்ற இருதய நோயாளியும் அவருக்கு சிகிச்சை தரும் மருத்துவரும் இருந்தனர். விபத்தில் மீட்கப்பட்ட நோயாளி உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய தற்காலிக பணியாளர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியெடுத்ததால் பதற்றம் நிலவியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர் சங்கத்தினர் சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணியாளர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்கள் மீது கண்மூடித்தனமாக தடியடி நடத்தினர். இதனால் பணியாளர்கள் சிதறி ஓடினர். இதனையடுத்து அந்த இடம் போர்க்களம் போல காணப்பட்டது. SRM பல்கலைக்கழகத்தின் 2016 ஆண்டுக்குரிய தமிழ் பேராய விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாக தமிழ் பேராயம் அறிவித்துள்ளது. இது பற்றிய அறிவிப்பை தமிழ் பேராயத்தின் தலைவரான முனைவர் ரா. பாலசுப்ரமணியன் வெளியிட்டுள்ளார். SRM பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தரை புரவலராக கொண்டு 5ஆம் தமிழ்ச்சங்கமாக செயல்பட்டு வரும் தமிழ் பேராயம் ஆண்டுதோறும் தமிழுக்காக விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு தமிழ் படைப்பாளிகள், திறனாய்வாளர்கள், சாதனை புரிந்த பேரறிஞர்கள், இளம் ஆய்வறிஞர்கள் என 12 வகைப்பாட்டில் ரூபாய் 22 லட்சம் பரிசுத் தொகை கொண்ட விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த ஆண்டு முதல் அப்துல் கலாம் பெயரில் அப்துல் கலாம் இளம் தமிழ் ஆய்வறிஞர் விருது வழங்கப்படுவதுடன் தேர்ந்தெடுக்கப்படும் நூல்களை வெளியிட்ட பதிப்பகங்களுக்கும் விருது தொகையும் பாராட்டும் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. விருதுகளுக்குரிய பரிந்துரைகளும் நூல்களும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தமிழ் பேராயத்துக்கு வந்தடைய வேண்டுமென்றும் தமிழ் பேராய தலைவர் பாலசுப்ரமணியன் குறிப்பிட்டுள்ளார். சிறுகதை, புதினம், நாடகத்துக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது, கவிதைக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட பாரதியார் கவிதை விருது, கதை, கவிதை, நாடகத்துக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது வழங்கப்படுகிறது. மொழிபெயர்ப்புக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட GU போப் மொழிபெயர்ப்பு விருது, தமிழில் அறிவியல் நூலுக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட பேனா அப்புசாமி அறிவியல் தமிழ் விருது,
சிற்பம், ஓவியம், தமிழிசை சார்ந்த நூலுக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட ஆனந்த குமாரசாமி கவின்கலை விருது அல்லது முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது வழங்கப்படும். கவிதை, சிறுகதை, புதினம், நாடகத்துக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட விபுலானந்தர் படைப்பிலக்கிய விருது, ஆய்வு நூலுக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட அப்துல் கலாம் இளம் தமிழ் ஆய்வறிஞர் விருது, தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு இதழுக்காக 1 லட்சம் ரூபாய் கொண்ட சுதேசமித்ரன் தமிழ் இதழ் விருது வழங்கப்பட உள்ளது. ரூபாய் 2 லட்சம் தொகை கொண்ட தொல்காப்பியர் தமிழ் சங்க விருது, சிறந்த தமிழறிஞர், மதிப்புறு தகைஞருக்கான பரிதிமார் கலைஞர் விருதும் வழங்கப்படுவதுடன் தமிழ் பேரறிஞர், வாழ்நாள் சாதனையாளருக்காக ரூபாய் 5 லட்சம் தொகை கொண்ட பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது வழங்கப்படும். விருதுகளுக்கான பரிந்துரைகளும் நூல்களும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தமிழ் பேராயம், நிர்வாக கட்டடம், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், காட்டாங்குளத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் 603203 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டுமென்றும் தமிழ் பேராய தலைவர் பாலசுப்ரமணியன் குறிப்பிட்டுள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசின் முதல்வராக சர்பானந்த சோனோவால் இன்று பதவியேற்றார். அவருக்கு மாநில ஆளுநர் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று முதன்முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. மொத்தமுள்ள 126 இடங்களில் பாரதிய ஜனதாவுக்கு 60 இடங்களும், அதன் கூட்டணி கட்சிகளான அஸ்ஸாம் கணபரிஷத்துக்கு 14 இடங்களும், போடோ மக்கள் முன்னணிக்கு 12 இடங்களும் கிடைத்தன. இதனைத் தொடர்ந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அஸ்ஸாம் சட்டப்பேரவை கட்சியின் தலைவராக சோனோவால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தலைநகர் குவஹாட்டியில் உள்ள கணபாரா திடலில் நடைபெற்ற விழாவில் அஸ்ஸாம் முதல்வராக சோனோவால் இன்று பதவியேற்றார். அவருடன் 11 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இவர்களுக்கு மாநில ஆளுநர் பி ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா, சந்திரமோகன் உள்ளிட்டோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள், பாரதிய ஜனதா ஆளும் 13 மாநில முதல்வர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். 4 நாட்களில் மீன்பிடி தடைக்காலம் முடிவு. ஆயத்த பணிகளில் மீனவர்கள் மும்முரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ஜெயலலிதா பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட நலத்திட்ட உத்தரவுகளை வரவேற்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமாக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள தமாக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஜூன் மாதம் 4ஆம் தேதி கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். விவசாய கடன்கள் ரத்து, 500 டாஸ்மாக் கடைகள் மூடல் போன்ற முதல்வர் ஜெயலலிதாவின் உத்தரவுகளை அவர் வரவேற்றார். தமிழக முதல்வர் 5 கோப்புகளிலே கையெழுத்திட்டிருக்கிறார். மக்கள் நலன் கருதி சிறு குறு விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் ரத்து, விசைத்தறிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 750 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவது போன்றவற்றை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. அத்தகைய நல்ல பணிகளுக்கு எங்களுடைய ஆதரவு அரசாங்கத்திற்கு என்றைக்கும் உண்டு. டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பை தெளிவுபடுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி பற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய அன்புமணி, 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். 500 மதுக்கடைகள் குறைத்திருக்கின்றார்கள். 2 மணி நேரத்தையும் குறைத்திருப்பது நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அது போதாது. எவ்வளவு காலத்திற்குள் அத்துணை கடைகளும் நாங்கள் மூடுவோம். இந்த திட்டத்தை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும்.
புதுச்சேரியில் நமச்சிவாயத்திற்கு முதல்வர் பதவி தர வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் 10 பேர் செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்க உள்ளது. புதிய முதல்வருக்கான போட்டியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் நமச்சிவாயம், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோர் உள்ளனர். இந்நிலையில் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் 10 பேர் கொம்பாக்கத்தில் உள்ள செல்போன் கோபுரம் மீது ஏறி நமச்சிவாயத்திற்கு முதல்வர் பதவி தர வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு வந்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு செல்போன் கோபுரத்தின் மீது இருந்தவர்களை கீழே இறக்க செய்தனர். நமச்சிவாயத்தை முதல்வராக்கவிட்டால் அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டம் தொடரும் என செல்போன் கோபுரத்தில் ஏறியவர்கள் கூறியுள்ளனர். பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் தமிழக பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில கலந்தாய்வு மைய செயலர் மாலா செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, டிப்ளமோ, பிஎஸ்சி முடித்தவர்கள் தமிழக பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேருவதற்கான விண்ணப்பங்கள் வழக்கம் போல் காரைக்குடி அழகப்ப செட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் பெறப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதற்காக முதல் முறையாக ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்யப்படுவதாகவும் அதனை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் செயலர் ACCED காரைக்குடி என்று 300 ரூபாய்க்கான காசோலை இணைக்கப்பட்டு ஜூன் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழகம், புதுவையில் 10.72 லட்சம் பேர் எழுதினர். இதுகுறித்து விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நவமணி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படுகிறது. மறுகூட்டலுக்காக நாளை முதல் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10,51,301 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அதில் தனித்தேர்வு தேர்வுகளாக 48,564 பேர் எழுதினார்கள். இவர்களுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணி முடிவுற்று இவர்களுக்கான முடிவு நாளை வெளியிடப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் இயங்கும் தேசிய தகவல் மையங்கள் மற்றும் மைய மற்றும் கிளை நூலகங்களில் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் அந்த மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் அந்த தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தனித்தேர்வுகள் எழுதியவர்கள் மற்றும் அவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றுகளை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். அது ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தாங்கள் படித்த பள்ளிகளையும் இந்த மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு வர இல்லாத மாணவர்களுக்கான தனி பொதுத் தேர்வு, துணைத் தேர்வு ஜூன் கடைசி மாதம் அன்று நடத்தப்படும். இதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக பள்ளிக்கல்வி வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் நவமணி. கோயம்புத்தூரில் மின்கசிவின் காரணமாக அரசு பேருந்தில் தீப்பற்றியது. பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கோவைப்புத்தூர் பகுதியில் இருந்து கணபதி நோக்கி சென்ற அரசு பேருந்து கோயம்புத்தூர் புறநகர் பகுதியில் சென்ற பொழுது பேருந்தின் முன்பக்கத்தில் தீப்பற்றியது. தீ பேருந்து முழுவதும் பரவ தொடங்கிய நிலையில் பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். பேருந்தின் மின்கலத்தில் ஏற்பட்ட மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பஸ் இப்போ நிப்பாட்டி வரனா ஃப்ரெண்டில் புகை வந்துருச்சு. பக்கத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் போன்ட்டு முக்கி உள்ளே ஊற்றி அமைச்சாச்சு. வயரு ஷார்ட் ஆகுது. வழக்கமாக ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் புத்தக கண்காட்சி இந்த ஆண்டு சென்னையை உலுக்கிய பெருமழை 10 மற்றும் +2 தேர்வுகள் சட்டப்பேரவை தேர்தல் என்று தள்ளி போனது. இந்நிலையில் சென்னை தீவுத்திடலில் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி புத்தக கண்காட்சி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. புத்தக காட்சியை நல்லிக்குப்புசாமி செட்டி திறந்து வைக்க உள்ளார். இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன்.
சென்னை புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நடைபெறும். இவ்வாண்டு சென்னையில் பெய்த கனமழை காரணமாக புத்தக கண்காட்சி நடைபெறவில்லை. இதனைத் தொடர்ந்து கோடை காலத்தில் புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று வாசகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. கடந்த சில ஆண்டுகளாக சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வந்த சென்னை புத்தக கண்காட்சி இவ்வாண்டு முதல் முறையாக தீவுத்தலில் நடைபெறுகிறது. அதற்காக அரங்குகள் அமைக்கும் பணி தீவுத்தலில் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 700 பதிப்பகங்கள் 17 லட்சம் தலைப்புகள் என மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 15 கோடி அளவிற்கு விற்பனை இருக்கும் என்று பதிப்பாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். அந்த அளவுக்கு விற்பனை இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். தீவுத்தடலை நாங்கள் நடத்துகிற பொழுது ஏறத்தாழ 700 அரங்குகளோடு நாங்கள் வருகிறோம். அதில் நாங்கள் புத்தகங்களை முன்னிலைப்படுத்துகிறதுல மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் வாசகர்கள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் புதிய புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சிக்காக வெளியிடுறோம். இப்போ இந்த சென்னை புத்தக காட்சி சற்று சில மாதங்கள் தள்ளி வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஏராளமான புத்தகங்கள் புதுசாக வந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் வழக்கமாக பார்க்கிற புத்தக காட்சியை விட வித்தியாசமான ஒரு புத்தக காட்சியை தான் நீங்கள் ஜூன் 1 முதல் 13 வரை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் முருகேசன். தமிழக அரசின் புதிய உத்தரவின்படி டாஸ்மாக் மதுபான கடைகள் இன்று பகல் 12 மணிக்கு திறக்கப்பட்டன. இது தெரியாமல் காலை 10 மணி முதல் காத்து கிடந்த குடிமகன்கள் கடை திறந்ததும் ஆவலுடன் மது வாங்கினர். தமிழக அரசின் முதல்வராக நேற்று மீண்டும் பதவியேற்ற ஜெயலலிதா டாஸ்மாக் மதுபான கடைகள் இனி நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்படும் என்பதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார். அதன்படி டாஸ்மாக் வேலை நேர குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையின் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடைகள் இன்று பகல் 12 மணிக்கு திறக்கப்பட்டன. அரசின் உத்தரவு பற்றிய நினைவில்லாமல் காலை முதலே காத்திருந்த வாடிக்கையாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மது வாங்கி சென்றனர். கோவையில் இன்று பகல் 12 மணிக்கு கடைகள் திறக்கப்பட்டன. காலை முதல் இங்கு காத்திருந்த குடிமக்கள் ஆர்வத்துடன் முட்டி மோதிக்கொண்டு மது வாங்கினர். இதனிடையே டாஸ்மாக் வேலை நேர குறைப்பு சிலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இன்றைக்கி 2 மணி நேரம் கடை ஒயின் ஷாப் சாத்திக்கிறாங்க. மக்கள் இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னுமே டைம் குறைக்கணுன்றாங்க. இன்னும் சாயங்காலம் 2 மணி நேரம் குறைக்கணுங்க. என்னங்க காலையில் 2 மணி நேரம் குறைச்சாங்க. மக்கள் காலையில் ஃப்ரீயாக வேலைக்கு போவாங்க, தொழில் பார்ப்பாங்க. இதனால் பாதிப்புகள் கம்மியாகுங்க. இதற்கிடையே தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தும் திருச்சியில் உள்ள 230 கடைகளில் எதுவுமே அந்த 500 கடைகள் பட்டியலில் இடம்பெறவில்லை. இது கவலை அளிப்பதாக திருச்சி மக்கள் கூறியுள்ளனர். குறைக்கிறது நல்லதுதான். குறைக்கிறது எல்லாத்துக்கும் நல்லதுதான். ஆனால் குறைக்கிறது டக்குன்னு உடனே குறைச்சா பிரச்சனை கிடையாது. இப்படி படிப்படியாக குறைக்கின்றது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. மீன்பிடி தடை காலம் முடிய இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் படகு வலைகளை சீர்படுத்தும் பணியில் புதுக்கோட்டை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கடல் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் கடந்த மாதம் 15ஆம் தேதியில் இருந்து தமிழகத்தில் 45 நாள் மீன்பிடி தடை காலம் அறிவிக்கப்பட்டது. வரும் 29ஆம் தேதி இந்த தடை காலம் முடிவுக்கு வருகிறது. மீன்பிடி தடை முடிய இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 580 விசைப்படகு மீனவர்கள் படகு மற்றும் வலைகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு அரசு வழங்கும் நிவாரண தொகையை 10,000 உயர்த்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் விடுத்துள்ளனர். இந்த 1.5 மாதம் கட்டில் போட்டதுனால இப்போ எல்லா பொருளுமே டேமேஜாக போயிடுது. 1.5 மாதங்கிறதுனால உப்பு தண்ணியில் கரல் பிடிச்சி போயிடும். எல்லாத்தையுமே மாற்றணும். ஒரு போட்டுக்கு நார்மலாக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் செலவு எல்லா போட்டுக்குமே. அந்த 2 லட்ச ரூபா போட்டு செலவு பண்ணால் போட்டு எடுக்க முடியாது. 45 நாள் தடை காலத்தில் கவர்மெண்ட் வழக்கப்படி 45 தடை காலம் ஓடிட்டு இருக்கு. அதை தடை காலம் ஓடுறதுனால இப்போ விசைப்படகுகள்லாம் நிறைய பதறிஞ்சு போய் ஒவ்வொரு போட்டுக்காரங்களும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தொழிலுக்கு போனாலும் சரியான பாதுகாப்பு கடலில் மீனவர்களுக்கு இல்லை. பல லட்சத்தை போட்டு வேலை பார்க்குறாங்க. கடன் பட்டு அப்படி ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்க்குறாங்க. இந்த மீன் பிடிக்கிற காலத்தில் இந்த தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து நடத்தணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ 45 நாள் தடைக்காலம் முடிஞ்சு போட்டு எல்லா போட்டும் ஏற்றி ஏதாவது சின்ன சின்ன வேலையை பழுது பார்த்து சரி பண்ணி வச்சுருக்கோம். இலங்கை பிரச்சனைகள் எங்களுக்கு அடிக்கடி இருக்குது. மீனவர்கள் அடிக்கடி நாங்கள் மீன் பிடிக்க போகிறனால அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுடைய வாழ்வாதாரமே கடல் தான். இதை வச்சு தான் எல்லாமே.
விருதுநகரில் இன்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இதனிடையே இன்று பகலிலும் கடும் வெயில் இருந்த நிலையில் விருதுநகரில் மாலை நேரத்தில் வானிலை மாறி பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. 30 நிமிடங்கள் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த ஒரு வார காலமாக விருதுநகரில் கடுமையான வெயில் தாக்கியது. அதில் ரொம்ப மக்கள் அவதிப்பட்டாங்க. இன்று எதிர்பாராத விதமாக நல்ல சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. அதில் நல்ல மக்கள் மகிழ்ச்சி, இன்னைக்கு நல்லா பூமி குளிர்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் முரடாக்குறிச்சி பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 42 பேரை அம்மாநில அலுவலர்கள் மீட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் தண்டகாரண்யம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் தண்டகாரண்யம் வட்டாட்சியர் சுரேந்திரகுமார் தலைமையில் அம்மாநில அரசு அலுவலர்கள் 7 பேர் கொண்ட குழு மொடக்குறிச்சி, சின்னையம்பாளையம் மற்றும் காட்டுப்பாளையம் பகுதிகளில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டது. இதில் நேற்று 36 பேர் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்று நடத்தப்பட்ட சோதனையில் சின்னையம்பாளையத்தில் உள்ள தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த அதே மாநிலத்தைச் சேர்ந்த 42 பேர் மீட்கப்பட்டனர். மதுரையில் அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற கத்தி போடும் நிகழ்ச்சியில் 500க்கும் அதிகமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மதுரை வில்லாபுரம் பகுதியில் சௌடேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் இந்த ஆண்டு திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் இன்று உடலில் கத்தி போடும் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக யானைக்கால் பகுதியில் ஒன்று கூடிய பக்தர்கள் அங்கிருந்து அம்மனுக்கு கரகம் எடுத்து வந்தனர். தங்கள் உடலில் இரும்பு கம்பி, கத்தியை வைத்து அடித்தபடி நெல்பேட்டை, தெற்கு வாசல், வில்லாபுரம், மீனாட்சி நகர் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். பதினேழாவது வருஷமா இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மதுரை பகுதி 11 பகுதிங்க, 11 பகுதி தேவாங்கரும் ஒன்னா சேர்ந்து நாங்க செய்யறோம். உடல்ல கத்தி போட்டுக்கிட்டு இந்த அம்மனை அழைச்சிக்கிட்டு நாங்க போவோம். கிட்டத்தட்ட 700-800 பேர் வருவாங்க. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள அருள்மிகு சேர்வராயன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் 67 மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ஏற்காடு மலை உச்சியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சேர்வராயன் கோவிலில் வைகாசி உற்சவ திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேர்வராயன் மலையில் உள்ள 67 கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று நடைபெற்ற சிறப்பு பூசையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோலாகலமாக விழாவை கொண்டாடினர். முக்கிய நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவர் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பலர் உற்சாகமாக நடனமாடினர். பாரம்பரியமாக இந்த விழாவை கொண்டாடிட்டு வரோம். வருஷம் தேங்காய் பழம், மாதிரி தேங்காய் பழம் உடைப்போம். சாமி உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். பண்ணிட்டு இன்னும் சாமி எல்லாம் தேங்காய் பழம் எல்லாம் ஜனங்களை உடைச்சிட்டு நாங்கள் போயிட்டு கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் இங்கே நாங்கள் சாமி கும்பிட வருவோம். வருஷம் தேர் செய்வாங்க. எல்லாம் ஒற்றுமையாக வந்து விரதம் இருந்து தேர் இழுத்து திருவிழா கொண்டாடுவோம். கிரீஸ் முகாமிலிருந்து அகதிகள் வெளியேற்றம், காவல்துறையினர் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி எனக்கு செய்திகள். கிரீஸ்
அரசின் உத்தரவின் பேரில் கிரீஸ் மாசிடோனியா எல்லை அருகே ஐடோமனி பகுதி முகாமில் இருந்த ஏராளமான அகதிகளை காவல்துறையினர் வெளியேற்றினர். உள்நாட்டு போர், வறுமை உள்பட பல்வேறு காரணங்களால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வெளியேறி வரும் மக்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி அகதிகளாக செல்கின்றனர். இதனிடையே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் பால்கன் நாடுகள் தங்களின் எல்லைகளை அடைத்தன. இதில் கிரீஸ் மாசிடோனியா எல்லையில் மட்டும் 12,000க்கும் அதிகமான அகதிகள் காத்திருந்தனர். எல்லையை திறக்க தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு வரும் நிலையில் முகாமில் உள்ள அகதிகளை அரசு உத்தரவின் பேரில் பல கட்டங்களாக காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பந்தஸ்லிகா சாம்பியன் லீக் கால்பந்து தொடரில் நுரம்பெர்க் அணிக்கு எதிரான போட்டியில் பிராங்க்ஃபர்ட் அணி வெற்றி பெற்றது. நுரம்பெர்க் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆட்டத்தின் இரண்டாம் பாதியில் பிராங்க்ஃபர்ட் அணியின் காசனோவேக் மிக திறமையாக செயல்பட்டு கோல் அடித்தார். அதன்பின் பிராங்க்ஃபர்ட் அணியினர் கடைசி நொடி வரை எதிர் அணியினரை கோல் அடிக்க விடாமல் தடுத்து வெற்றி பெற்றனர். இந்த வெற்றியின் முடிவில் நுரம்பெர்க் அணிக்கு எதிராக இந்த கால்பந்து தொடரில் 2-1 என்ற பிராங்க்ஃபர்ட் அணி முன்னிலை பெற்றுள்ளது. அந்த அணி வீரர்களுடன் இணைந்து ரசிகர்களும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு ஓராண்டுக்கு ஒத்திவைப்பு. குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சர் விளக்கம். மு.க. ஸ்டாலினை அவமதிக்கும் எண்ணமில்லை, முதல்வர் ஜெயலலிதா விளக்கம். திமுக செயற்குழுவில் 6 தீர்மானங்கள். சட்டப்பேரவை குழு தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு. 2016 ஆண்டுக்கான SRM தமிழ் பேராய விருதுகள் ஜூன் 30க்குள் நூல்கள், பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.